அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி வளர்பிறை பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 5வது நாள் பஞ்சமி திதியாகும். அமாவாசைக்கு பிறகு வருவது வளர்பிறை பஞ்சமி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது தேய்பிறை பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாகவே பஞ்சமி திதி என்று விரதம் இருந்து பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரவல்லது. குறிப்பாக திருமண பாக்கி வேண்டி தவிப்பவர்களும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களும், கடன் தொல்லையால் பாதிக்கப்படுபவர்களும், நோயினால் வாடிக்கொண்டிருப்பவர்களும் இந்த பஞ்சமி திதி விரதம் இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக முடியும். பஞ்சமி திதி சப்த கன்னியர்களில் ஒருவரான பரம்பொருள் வராகி அம்மனை வழிபட உரிய திதியாகும். மாதந்தோறும் வரும் தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அம்மனை வழிபட உகந்த தினமாகும். அதே போலத்தான் வளர்பிறை பஞ்சமியிலும் வராகி அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி பரம்பொருள் வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்ய ஏற்ற நாளாகும். மாதந்தோறும் வரும் பஞ்சமி என்று விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும், கடன் தொல்லை, சொத்து பிரச்சனைகள் நீங்கும், வாழ்வில் வளங்கள் கண்டிப்பாக பெருகும். வராகிக்கு உரிய திசையாக வடக்கு திசை கருதப்படுகிறது. எனவே இந்த திசையில் அமர்ந்து அம்மனை வழிபாடு செய்வது உகந்து. வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். வீட்டு பூஜை அறை இருந்தால் வராகி அம்மனின் படத்தையோ சிலையோ தாராளமாக வைத்து வணங்கலாம் மற்றும் பூஜித்து வரலாம். வராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம் மற்றும் சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும். வராகி அம்மன் வழிபாட்டை சுக்கிரனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை செய்வது நல்லது. அதே போலத்தான் முதலாக வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் தொழிலங்குவது நல்லது. தொடர்ந்து 5 பஞ்சமி தினங்கள் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்தால் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. எதிரிகளுடைய தொல்லை பிரச்சனைகள் தீர நின்ற நிலையில் காட்சி தரும் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் செல்வம் பிறக அமர்ந்த நிலையில் சாந்தமாக காட்சி தரும் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபடுவதால் எதிரிகளுடைய எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்கி காரியங்கள் வீரியத்தை கொடுப்பார். வெற்றியை கண்டிப்பாக தந்தருளுவாள். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் வராகி அம்மனுக்கு 2 இடங்களில் தான் ஆலயம் உள்ளது. ஒன்று காசி, மற்றொன்று தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ளது. இங்கு வராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார். வராகி அம்மனை பார்ப்பதற்குத்தான் கரடுமுரடான முகம் கொண்டிருக்கிறாள். ஆனால் உண்மையில் சாந்த நாயகியாக இவளும் இன்று வளர்பிறை பஞ்சமி திதியில் சிறப்பம்சமாக விளங்குகிறார். இன்றும் விரதம் இருந்து மாலையில் வராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்றி மாதுளை பழம் வைத்து நெய்வேத்தியம் படைத்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் கோயிலுக்கு சென்று தேங்காயில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்களுடைய குறைகளை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். வராகி அம்மனை இரவு 6 மணிக்கு மேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரவல்லது. குறிப்பாக வராகி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகமாகும். பஞ்சமி என்றாலே அது வராகி அம்மனுக்கு உகந்தது. பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக வராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு சிறந்த முக்கிய சக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தீய சக்திகளும் தலைதெறிக்க ஓடும். முக்கியமாக வளர்பிறை பஞ்சமியில் வராகி தேவியை வணங்கி வழிபட்டால் அனைத்து தடைகளையும் நீக்கி அருள்வாள் தேவி என்கின்றனர் பக்தர்கள். முக்கியமாக உலக 7 மகாசக்தி என போற்றப்படுகிறாள் பராசக்தி. சிவத்துக்கே சக்தியாக திகழக்கூடிய பராசக்தி அசுர கூட்டங்களை ஒழிப்பதற்காக, அதாவது அழிப்பதற்காக ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள் என்கிறது புராணம். அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தொழிலவர்களில் வராகியும் ஒரு தேவதை. பராசக்தியிடமிருந்து அப்படிப்பட்ட வந்த சக்திகளில் 7 சக்திகள் மிக மிக முக்கியமானவர்கள். அந்த 7 பேரும் சப்த மாதர்கள் என்று போற்றப்படுகிறார்கள்.
போற்றியும் வணங்கப்படுகிறார்கள். சப்த மாதர்கள் பிரம்மாண்டமான வீரியமும் எதிரிகளை அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு நம் அபயக்குரலுக்கு ஓடோடி வருபவள்தான் பரம்பொருள் வராகி தேவி. சப்த மாதர்களில் மிக முக்கியமானவள்தான் வராகி அம்மன். சப்த மாதர்களுக்கு சந்நினி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்கள் அமைக்கப்பட்டன. யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வின் போது சப்த மாதர்களுக்கு படைகள் போட்டு வழிபாடு நடத்தப்பட்டன. போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்றுவிட்டு வந்த பிறகும் சப்த மாதர்களை வழிபடுவார்கள் என விவரிக்கிறார்கள். முக்கியமாக கல்வெட்டு சொல்லப்படுகிறது. நம் தமிழகத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வராகியை தரிசிக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் வராகி தேவிக்கு பெரிய கோவில் சன்னதி எழுப்பவில்லை. பின்னாளில் தான், அதுவும் சமீபத்தில் தான் வராகியின் சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வராகியை வணங்கி வருபவர்கள் பக்தர்கள். பஞ்சமி திதி என்பது வராகி அம்மனை வழிபடுவதற்கு மிக முக்கியமான தினமாகும். இந்த தினத்தில் மனதார வராகி அம்மனை மனதார வழிபட்டால் எல்லா நல்லதுகளும் நடந்து தந்தருள்வாள் வராகி அம்மன். வளர்பிறை பஞ்சமி தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது என்றாலும் தேய்பிறை பஞ்சமியிலும் வராகி அம்மனை தரிசிக்கலாம், விளக்கேற்றி வழிபடலாம். முக்கியமாக வராகி தேவியின் மூல மந்திரம் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அருகில் வராகி அம்மன் கோவில் இருந்தால், அதாவது சன்னதி அமைந்திருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். மாலையில் வீட்டில் விளக்கேற்றுங்கள். பூஜையில் அமர்ந்து வராகி அம்மனை மனதுக்குள் கொண்டு வந்து மூல மந்திரம் சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். தீய சக்திகளை எல்லாம் அழித்து நம்மை காத்தருளுவாள் தேவி என்கிறது ஆச்சரிய பெருமக்கள். முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.